மச்சான் என்ன பிளாஸ்ட் மச்சான். நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிட்டு வீட்ல உட்கார்ந்து இதுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி உட்கார்ந்துருக்கேன் மச்சான். உனக்கெல்லாம் எப்படா அண்ணன் கேட்டா பேசுறது. தரானுங்க? ஏய் அட பாவி. நீ வா. சரி எல்லாரும் ஒரு டேக் அடிச்சுட்டு வந்துருங்க. தீய சக்தி திமுகன்னு ஆல்ரெடி போட்டுருங்க. திரும்ப மறுபடியும் போட்டு அது அடிச்சுட்டு இரு வந்துரு. ப்ரோ மொத்தமா உனக்கு ஒரேடியா அடிச்சிட வேண்டியதா டாக். ஆனா இப்படி ரெஸ்டே விடாம அவனுல அடிச்சிட்டு இருக்கமே அவனுக்கு என்னதான்டா ஆவானுங்க எனக்கு புரியல. ஈஸ்ட் வெஸ்ட் நார்த் சவுத் எல்லா ஆங்கிலையும் அடிச்சிட்டு இருக்காரு போட்டு. இல்ல ஆக்சுவலா கேக்குதா நான் பேசுது? கேக்குது. இல்ல என்ன மேட்டர்னா இவரு இன்னைக்கு பேசின டோன்லாம் நீ நல்லா கவனிச்சு பாரு. அவருக்கு அந்த கோவம் வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் பேசினாரு. அவருக்கு செம்ம கோவம் இருக்கு. இவனுங்களை நீ பொழந்து கட்டணும்ட்டு. அதுதான் மனுஷர் என்ன சொல்றேன். இவனை பொழந்து கட்டணும். ரெண்டாவது ரொம்ப அவர் சொல்றாரு பாரு, நீ என்ன கண்ட்ரோல் பண்றீங்க கண்ட்ரோல். அது நிறைய வாட்டி பண்ணிட்டானுங்க போல. அதனால ரொம்ப கடுப்பாயிட்டாரு அவரு. அவரு எல்லாம் உள்ள பிளாஸ்ட் எல்லாம் பேசவே மாட்டாரு. அவர் நிறைய இடத்துல ஆமா சொல்றாரு பாரு, நீங்க என்ன கண்ட்ரோல் பண்ண பாக்குறீங்க ஆனா மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவர் அந்த பாயிண்ட் ரொம்ப ஹைலைட் பண்ணிட்டே இருக்காரு. இது ஒரு இந்த அவரு இதுல அந்த ஒரு 4 வாட்டி ஹைலைட் பண்ணிருப்பாரு. ஆமா ஒரு வேர்டு ஒன்று சொன்னார்ரா. ஒண்ணும் இல்ல, இது ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட் தான். ஓகேவா, நாங்க என்ன வாயிலே வட சொல்ல டிஎம்கேவா டிவிகேடான்னு ஒன்று ஒரு ஒரு வாய்ஸ் ரைஸ் பண்ணாரு பாரு. நான் பிளாஸ்ட் ஆயிட்டேன். அந்த இல்ல செகண்ட் கரெக்டா ஆக்சுவலா கேமராமேன் கட் இது பண்ணிட்டான். கட் பண்ணி வரைக்கும் ஆடியன்ஸை காமிச்சிட்டான். அடாலு இது வரைக்கும் சுப்பையில அப்படின்னு ஆயிடுச்சு. பேசினதுலயே இதுலதான் அதிகமா வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுறாரு. ஆமா நான் ஃபர்ஸ்ட் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா ரியலி கிரேட் ஜாப். ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருந்தாரு. பக்கா ஆர்கனைஸு. 1008 குறை சொல்ற இந்த டிஎம்கே கூட்டமும் இந்த நியூஸ் மீடியாவையும் நடுவில் ஒரு வாட்டி சந்திச்சாரு. அப்போ ஒரு கேள்வி கேட்டாங்க, சார் இங்க எல்லாருக்குமே வந்து இது வாங்கி தான் விட்றீங்களா, கியூஆர் கோட் வாங்கி விட்றீங்களா? அப்போ செருப்பால் எடுத்த மாதிரி ஒரு பதில் சொல்லிட்டு அழகா போயிட்டாரு. ஸோ ஓவராலா ஒரு நல்ல ஆர்கனைஸ் பண்ணி ஒரு நல்லபடியான மீட்டிங் இன்னைக்கு முடிஞ்சது. இல்ல மான் சார் அது ஒரு வாட்டி அவர் பிரஸ் மீட் பண்ணாரு. பிரஸ் ஃபுல்லா அங்கதான் இருந்தானுங்க. இல்ல மான் சார் இதுக்கப்புறம் இவரு தானே இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ண போறாரு கட்சிக்கு மொத்தமாவே இந்த ஏரியா மொத்தமா. இல்ல இதுக்குதான் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி எல்லா பொதுக்குழுலாம் கொங்குல அவர் பண்ணுவாரு. மத்ததெல்லாம் என்னன்னு தெரியல. பட் அவருக்கு என்ன போஸ்டிங் நேம், அந்த நேம் என்னது போஸ்டிங் கொடுத்துருவாங்க, அந்த நேம் என்னது? தலைமை ஒருங்கிணைப்பாளர். இதான் மச்சான். இதுதான் அவரோடது. அதுல இன்னொன்னு வேலையே சாதாரண இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி இது பண்றதுதான் அவரோட இது. இல்ல சாதாரண ஒரு மக்கள் சந்திப்பு தான். ஆனா இதுவே ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்தி காட்டினாரு பாத்தீங்களா. அது எவ்வளவு கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து ரியலி கிரேட்டுங்க. அது கட்சிக்கு இது மாநாடு இந்த அளவு கூட வர மாட்டாங்க மாநாடு கூட்டம்லாம். ஒரே நிமிஷம் பாஸ் பேசு பாஸ். கேக்குதா நான் பேசுறது? கேக்குது. ஒரு நிமிஷம். இந்த பாஸ் ஐடிய எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. he is doing very great job. நான் அது வந்து சும்மா இந்த ஆள் எனக்கு தெரிஞ்ச ஆள் தான் நான் சொல்ல. இங்க ஆக்டிவா இருக்க சில ஐடியில பர்டிகுலரா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4 ஐடியில இவரும் ஒருத்தர். இவர் வந்து வெட்டியாலாம் இல்லப்பா, ஓன் பிசினஸ் பண்றாரு. ஒரே மீட் போடுங்க. டேய் கோபி மீட் போடு. பயங்கர நான் 20 ரூபா. ஓகேவா, பயங்கர எஃபோர்ட் போட்டு அவரு வேலை டைம்லயும் அவரோட அந்த டைமை ஸ்பெண்ட் பண்ணி எஃபோர்ட் போட்டு, சில பேர்லாம் வந்து லென்த்தியா ஸ்பீச் போடுவாங்க. ஆனா இவரோட வே ஆஃப் டோன் எப்படின்னா கலாய்ப்பாரு. திமுகவை பங்கமா கலாய்ச்சி வீடியோ எடிட் பண்ணி ஆன் ஸ்பாட் வீடியோ வரும். ஓகேவா, நீ ரொம்ப பெரிய ஒரு 1/2 கழிச்சுலாம் இல்லை, ஆன் ஸ்பாட்ல வீடியோ போடுவாரு. ஒரு அவரோட பாடி லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி கலாச்சி இவர் பேசவும் இவர் கேட்டிங்கன்னா அதுவும் சூப்பரா பேசுவார் மனுஷன். ஸோ இவர் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஐடிஸை தான் நம்ம சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வரோம். ஓகேவா, ஸோ பாஸை யாருக்காவது தெரியலன்னா ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு பிறந்தநாள் பரிசு அண்ணன் சரியான ஐடியா கொடுத்திருக்காரு. ஹாப்பி பர்த்டே மாமே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாஸ். மைக் ஆன் பண்ண முடியாத நிலைமையில இருக்காரா? உன் பிறந்த நாளைக்கு மட்டும் பிளாக் ட்ரீட் ஆகுது. ஆமா பாஸ் பர்த்டே.
டபுள் டமாக்கா வேற. ஏப்பா அது அந்த வீடியோ கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க. ஏப்பா பாறை சொல்லியாச்சா? சொல்லியாச்சு வந்துட்டே இருக்கு. இது நான் குரூப்ல கூகுள் போட்டோஸ் லிங்க் அனுப்பியிருக்கேன். அந்த இதுக்கு சேவ் பண்ணிட்டேன். இது அந்த வீடியோ தெரியுது இருக்கு. பிரகாஷ் ராஜ் வீடியோ. எப்பா பாடம் ரெடி பண்ணியாச்சா? ரெடி பண்ணியாச்சு மச்சான். எப்ப டைம் அதுப்பா சீக்கிரம் நெருப்பள்ளி போடுங்க. அவரு ஒரு தடவை அன்மியூட் பண்ணாரு, எங்க போயிட்டாரு? ப்ரோ இருக்கீங்களா ப்ரோ? பாஸ் கால் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். பேசுவார், அவர் நினைப்பாரு ஓகேங்களா, அடுத்த செகண்ட் என்ன பேச விட்டுட்டீங்கன்னா நம்ம என்ன கட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு. பட் சரி, அவர் ஒரு நல்லா ஒர்க் பண்றாரு. நான் அதனால தான் சொல்லணும் தான் அவரை ஸ்டாப் பண்ணி சரி அவருக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் நான். ஓகேவா, அது எதுவும் விஷயம் இல்லை. அண்ட் இங்க இன்னொன்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஓகேவா, இந்த செவ்வறு இடிஞ்சு விழுந்து ஒரு குழந்தை இருந்ததுல்ல, ஓகேவா, இதெல்லாம் பத்தி பேசாம வாய மூடிட்டு இருக்கானுங்க பாரு. எவ்வளோ இவனுங்களுக்கு இதை இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கன்னா நம்மளை பார்த்து கேட்ட அந்த சார் கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணாங்க. அந்த சார் கண்டிஷன் ஸ்பெல்லிங்கே தெரியாது சார். நீங்க ஏன் சார் இப்படிலாம் ட்ரை பண்றீங்க சார்? சார் தான் மச்சான் முதல் பொறுப்பாளியே இவர் தான். மொக்கம் வேணாம். சரி ஓகே. ஹலோ, பேசு மச்சான் பேசு. சாரி, கால் வந்துருச்சு கரெக்டா. அதுனா ஸ்பேஸுக்கு வந்தாதான் கால் வருது. மற்ற நேரத்துல ஒரு பையனும் போட மாட்டான்டா. இங்க வந்து மைக்கு வாங்கினா மட்டும்தான் கால் வருது. நாங்க பேசுறது எதுவுமே கேட்கலையா? அதான் ஸ்டார்டிங் ஏதோ ஒரு நல்லவருன்னு அப்பயே போயிடுச்சு. அப்பயே போன் வந்துச்சு. நன்றி. உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்போட தான் என்னோட இந்த வேகன்றது வருதே தவிர வேற எதுவுமே இல்லை. அந்த ஸ்பாட்ல பண்ற அது எல்லாமே காரணம் என்னன்னா நீங்க கொடுக்குற அந்த ஆதரவு தான். யாருமே கவனிக்கல, யாருமே பண்ணலன்னு போது நம்ம ஏன் அதை பண்ண போறோம்? நீங்க கொடுக்கறவுடைய ஆதரவும் மக்களோட ஆதரவும் தான் இந்த அளவுக்கு வேகமா வச்சிருக்கு. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பாஸ். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இருங்க போயிட்டாரியா, இருங்கயா, திருப்பி வேஸ்ட் பண்ணாதீங்க ஒரு வாட்டி. எவன்டா அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுறீங்க? ஏன்டா நாங்க பேசும்போது பிறந்தநாள் சொல்லும் போது ஐயா தீய சக்தி திமுகவா தான் இருக்கும். ஓகே ஃபைன், அவர் வரட்டும். அவர் வந்தோடனே பேச கொடுப்போம், டைம் கொடுப்போம். ஆனா இன்னைக்கு செருப்படி வாங்கின திமுகக்கு வெரி சாரி கைஸ். நீங்க இந்த அடி வாங்கியிருப்பீங்க நான் நினைச்சு கூட பாக்கல. ஆனா நீங்க வாங்கிட்டீங்க, உங்க துரதிருஷ்டம். இனி எங்கால் போட்டு பொழந்து கட்டிட்டாரு. எனக்கு ஆக்சுவலா இன்னைக்கு வந்து இதுக்கப்புறம் இவனுக்கு எப்படி இதுல இருந்து வெளில வருவானுன்னே தெரியல. இது கண்டிப்பா வெளில வரதுக்கு ஒரு 2 மாசம் ஆயிடும் மச்சான். இன்னொரு மாநாடு போகணும். நம்ம தான் எனக்கு புரியல. நம்ம தான் கேப் விட போறது இல்லையே. புதைக்க தோண்டி அடிக்க போறோம். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க சார்? என்ன சார் நீங்க? இருங்க சார், நாங்க இன்னும் இப்பதான் சார் கேம் ஆரம்பிச்சிருக்கோம். இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ள போஸ்ட் மார்ட்டம்ல போயிட்டா நீங்க காரியம் முடிஞ்சாதானே நீங்க வீட்டுக்கு போவீங்க. உங்க காரியத்துக்கு முன்னாடியே போட்டு 12வது காரியத்துக்கு முன்னாடியே வந்து தோண்டி எடுத்து மறுபடியும் வா 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 அரே ஷெடியூல் பிடிச்சினாங்க. அத சின்னது எனக்கு, தலைவரை பெருசு உனக்கு. அல்ல நீ பெருசா பாத்துக்க, நான் சின்னதை பாத்துக்கிறேன். அந்த இளம் பெரியாராம அது யாரு நான் பாத்துக்கிறேன். நான் கூட மனசுல வந்தது, யார இளம் பெரியார் நிக்கிறே இருங்கடா, என் கால் கண்டிப்பா உங்களை அடிப்பாங்க. பெரியார் பெல்லிங் தெரியுமா? முதல்ல பெரியார் பெல்லிங் தெரியுமா? அதுதாங்க. தப்பாதான் படிப்பீங்கன்னாரா? என்ன இல்ல அவர் என்னமோ சொன்ன மாதிரியே அவரை பேசிட்டு இருக்கீங்க. அவன் அதான பண்றான். நான் தெரியாம கேக்குறேன். அதாவது நான் வந்து இந்த பாட்டு படிக்கிறதுக்குலாம் எகெயின்ஸ்ட் கிடையாது. இட்ஸ் ஒன் ஆஃப் தி ஒரு குவாலிட்டி. ஓகேவா, அதுக்குன்னு நீ எங்களை சொல்ற திமுக இளைஞர் அணிலாம் நீ இது ஐபேட்ல வச்சு அதை ஐபேடா ஏதோ சர்ஃபேஸ் அதெல்லாம் வச்சு நீ காப்பி அடிச்சு பேசுனா என்ன நியாயம்? இல்ல ஹரி ப்ரோ, லைக் எனக்கு அது புரியல. நீங்க பாக்காம இது என்ன, இது மேடை பேச்சுக்கான போட்டியை தமிழ்நாடுக்கு லீட் பண்றதுக்கான இது எனக்கு புரியலையே. பேசுறது வந்து கான்சியஸா மக்களுக்கு புரியணும், ரெக்கார்ட் ஆகணும்னு நினைக்கிறவங்க பார்த்துதான் படிப்பாங்க. வாய்க்கு வந்த ஓலா கதையை விடுறவன் வாய்க்கு வந்து இல்ல புரியல. இந்த களத்திலே இல்லாதவன், களத்துக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லாதவனை பத்தி எல்லாம் நீ பேசல. சொல்லலையே. ஒரே நிமிஷம். ஆனா இன்னைக்கு
இன்னைக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ணன் வச்சு செஞ்சுட்டாரு. 10 நிமிஷம் பேசுறா சொல்லிட்டு 1/2 மணி நேரம் பேசினாரு. எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மகிழ்ச்சியா இருக்குப்பா. வச்சு செஞ்சுட்டாரு. இது போதும். இங்க பேரு நீ யார நான்லாம் மணியை பார்த்துட்டு இருக்கேன். அண்ணன் 11:55 மேல வந்தாரு. 12 அப்ப 5 நிமிஷம் ஆச்சு. 12:05 10 நிமிஷம் ஆச்சு. 12:10 15 நிமிஷம் 12:20 ஓகே இனிமேல அவரு கட் பண்ணது பரவாயில்ல போ அப்படின்னு ஆயிடுச்சு. ஆனா ஒரு ஒரு வார்த்தையும் நச்சு நினைச்சுப்பா. ஒரே நிமிஷம் மனோ, ஒரே நிமிஷம் மனோ. மான்சரே கீழே பசங்கலாம் வருவானுங்க, அப்படியே ஒருத்தருக்கா மைக் கொடு சரியா? அவனுக்கு சரியா? ஸ்பேஸ்ல பக்கத்துல ஒரு ஸ்பேஸ க்ளோஸ் பண்ண சொல்லிட்டு வந்துருக்கேன். ஒரே அனுதாபங்கள் சொல்ல யாரு வந்தாலும் ஏத்துக்கப்படும். பேசுறவங்க பேசுங்க, எல்லா பசங்க பேச போறாங்க. ஆனா அது பார்த்து அனுதாபங்களை பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் பாக்கி வச்சீங்க அப்பப்ப சொல்லணும். ஓகேவா? ரொம்ப தேவை. ஒரே நிமிஷம் ஐயா பாஸ் பேசிட்டோம். அடுத்த கால் வரதுக்குள்ள பேசுற, அதுவும் இன்னைக்குன்னு எல்லாம் போன் போட்டு பண்றாங்க என்னன்னே தெரியல எனக்கு வேற. இன்னைக்கு எப்படி எனக்கு எப்படி இருந்ததுன்னா, திடீர்னு ஈரோட்ல ஒரு சுனாமி வந்து அடிச்சுட்டு போன மாதிரி இருந்துச்சு. அந்த ஆரவாரன்றது திடீர்னு நமக்கு எப்பவுமே ஒரு வரத்து வழிநெடுக்க மக்கள் வரவேற்பு எல்லாமே இருக்கும். கிட்டத்தட்ட இது ஒரு ஆஸ் யூஷுவல் மாதிரி ஆயிடுச்சு நம்ம கட்சியை பொறுத்த மட்டும். மற்ற கட்சியெல்லாம் பணம் கொடுத்துட்டு 100 நாள் வேலையில இருக்கிறவங்களை வந்து நிக்க வைப்பாங்க, அது வேற டிபார்ட்மெண்ட். நம்மளோட பொறுத்த வரைக்கும் இந்த ஆஸ் யூஷுவலா வந்து மக்கள் க்ரௌடு வர்றத அவரை பாக்குறதுக்காக நிக்கிறது, வாட் எவர் இட் இஸ் அதெல்லாம் நடக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு சுனாமி வந்து தாக்குனதான் நான் ஈரோட்ல பாக்குற அந்த ஒரு கர்ஜனை. கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பாண்டிச்சேரியில ஸ்பீச்ன்றத வந்து அந்த மக்களுக்கான என்ன தேவையோ அது ஒரு குவைட் அண்ட் ஸ்வீட்டா கொடுத்துட்டு போயிட்டாரு. சில பேருக்கு அதுல ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம், என்னடா இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாமே அப்படின்னும் போது இன்னைக்கு வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அடினா அடி, அப்படி ஒரு ஆழமான அடிதான் வந்து இன்னைக்கு எல்லாருமே ஆரம்பிச்சதுல இருந்து அருண்ராஜ் சார் ஆகட்டும், சிடிஆர் சார் ஆகட்டும், அந்த மாவட்ட செயலாளர் போட்டு அந்த அடி அடிக்கிறாரு. அந்த சொற்பொழிவுன்றது இன்னைக்கு எல்லாருமே வந்து நல்லா பயங்கரமா பேசினாங்க. அருண்ராஜ் சார் அவருடைய மென்ஷன் பண்ண அந்த ஒரு விஷயம், ஏங்க அவருக்கு புகழ் தேவையா பணம் தேவையான்ற அந்த மார்க் பண்ணதை விட அதுதான் இன்னைக்கு மக்கள்கிட்ட அதுதான் கொண்டு போய் சேர்க்கணுமே. விஜய் என்ற ஒரு நபருக்கு பணமோ இந்த புகழோ தேடிலாம் அவருக்கு அரசியல் வரல. அரசியலை விட அதிகமா தரக்கூடிய ஒரு இடம் தான் சினிமாவில் உச்சான கும்பல் இருக்கிறாரு. அது நம்ம எல்லாரும் அது மக்கள்கிட்ட தெரியப்படுத்தின உரிய விதமா தெரியப்படுத்திருக்கிறாரு. ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா இத்தனை நாள் ஏன் டிஎம்கே தோக்குதுன்ற ஒரு காரணத்தை சிடிஆர் சொல்லும் போது எனக்கு தெரிஞ்சது. செம்மொழிக்கு உனக்கு வந்து வசூல் பண்ணிருக்கானுங்க, கடைக்கடையா வீடா போய் வசூல் பண்ணிருக்கானுங்க அப்படின்றதுனால தான், அதனால அந்த காரணத்தினாலே உனக்கு தோத்துருக்காங்க அப்படின்றது நீங்க சார் அவர் மென்ஷன் பண்ணும்போது எனக்கு ஆச்சரியம் வந்து, அப்ப இவனுக்கு உண்டியல்ன்றது எல்லாத்திலும் தான் குளிக்கிட்டு இருக்காரானுங்க அப்படின்றது புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்தது. எல்லாமே வந்து அருமையா நோட் பண்ணாங்க. இன்னைக்கு அண்ணனோட கர்ஜனைன்றது பயங்கர கர்ஜனைன்றது எல்லாமே வடை சுடுறதும் விளம்பரத்தை வச்சுக்கிட்டோம் அவதூறு பரப்புறதுமே குழப்ப வச்சுட்டு இருக்கீங்களான்றத அவர் கேட்டது. அவர் அண்ணன் எல்லாருமே என்ன சொல்றது வாட்ச் பண்றான்றது இந்த விஷயத்த மூலம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மீடியால ஒரு போலி மீடியாக்காரன் நம்ம பேசுவோம், ஸ்பேஸ்ல பேசுவோம், நம்ம அவனுக்கு கமெண்ட் போட்டு அடிப்போம், என்னடா அந்த பேர் இந்த அண்டா செந்தில் மாதிரி ஒரு சில எக்கச்சக்க பேர் அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்களை மென்ஷன் பண்ணி என்ன சொல்றது, இப்படி போலி வேஷம் போட்டுட்டு பத்திரிக்காரங்கன்ற பேர்ல வச்சுட்டு உட்காந்து டிபேட் நடத்துறீங்களே, இதெல்லாம் உங்களை எல்லாம் வெக்கமே இல்லையா? எல்லாருமே கிழிச்சு விட்டாரு நீங்க அண்ணா வந்து. இந்த போலி வேஷ கபடதாரிகள் எல்லாருமே கிழிச்சு விட்டுருக்காரு. அரசியல்ன்றது சேவை மனப்பான்மை, மக்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்றத விட்டுட்டு பெரியார் பேரை சொல்லி சொல்லி கொள்ளையடிக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் நியாயமா இருக்கா அப்படின்ற கேள்வி அவர் கேட்டிருக்காரு. இதுக்கு அந்த ஆளும் அரசாங்கம் பதில் சொல்லுமா? சொல்லாது. கேட்டா என்ன கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம்னு சும்மா இருக்கு, உனக்கு காமெடி பண்ணிட்டு போயிடுவாங்க. அவர் கேட்ட மிகப்பெரிய கொஸ்டின் தான், பெரியார் பேரை வச்சுக்கிட்டு நீங்க கொள்ளடிக்கிறீங்க, உங்களுக்கு அசிங்கமா இல்லையான்னு கேட்டுக்கிறாரு. இன்னொன்னுல வாழ்வாதாரத்தை உயர்த்துறேன் அப்படின்னு சொன்ன விஷயத்த இலவசத்தை விஜய் அப்படி கொடுக்கற மாதிரி நைஸா ட்ரிக்ஸ் பண்ணி விட்டாங்க. அன்னைக்கே நம்ம எல்லாம் சொன்னோம், தத்திங்களா சரியா படிங்கடா, அறகுறையா இருக்காதீங்க, பெரிய தத்தி சின்ன தத்தி மாதிரி. அவர் சொன்னது வந்து வாழ்வாதாரத்தை உயர்த்துறது தவிர ஃப்ரீயா கொடுக்குறேன்னு சொல்லல அப்படின்றத இங்க மென்ஷன் பண்ணி சொன்னது. அடினா அடி, உங்க வீட்டு எங்க வீட்டு அடி இல்ல சாரு, இது பெரிய பெரிய அடி. இந்த அடிக்கு அவனுங்க மாச கணக்குல கதருவானுங்களோ வருஷ கணக்குல கதருவானுங்களோ எனக்கு தெரியாது. சரியான சம்பவம் அடி இன்னைக்கு வந்து. இதுக்கு இடையூறா இது கட்டைய போட இது கட்டைய போட கண்டிப்பா ஒருத்தன் வருவான், வண்டியில ஏறி வந்து ஒருத்தன் வருவான் ஹைவேல வந்து அடி வாங்குறது. அது இல்ல ப்ரோ, அது இல்ல, அதுக்குள்ள நான் ஒரு ட்விட்டர் போட்டோம் பாரு, மில்டனுக்கு எதுக்குமே சம்பந்தம் இல்ல, பராசக்தி கம்பேர் பண்ணா
அந்த ட்வீட் பாருங்களா சரிண்ணா இது சரத் இருக்கியா தல? ஓகே ஓகே ஓகே. வாங்கிட்டேன் பாத்துறேன் வாங்கிட்டேன் விட்றா அவனு விட்றா. வாங்கிட்டேன். ஓகே தல ஓகே. மான்சர் ப்ரோ இவன் விஸ் இருந்தானா அவனுக்கு அப்படியே மைக் கூட. பேசுங்க பாஸ் பேசுங்க. இது மாதிரி கட்டையை போறது இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. இதெல்லாம் இன்னைக்கு ஈவினிங்குள்ள இதுக்கு என்ன ஒரு சம்பவம் சம்மந்தமே இல்லாம மார்க்கெட் போன எதனா ஒரு நடிகர் விட்டு பேட்டி கொடுக்கறது, இல்ல வேற எங்கேயாவது உத்தரப்பிரதேசத்துல வடிக்கி விழுந்தார்கள், மணிப்பூரிலே மணி அடிக்கவில்லை அப்படின்ற மாதிரி பேசுறது 20 ரூபா. அது மாதிரி டார்கெட்னா மாத்தி விடணும். நம்ம இன்னைக்கு அதெல்லாம் எங்கேயுமே ஃபோக்கஸ் பண்ணோம், அதை நோக்கியே இன்னைக்கு போகணும். அதையும் எங்க ஒரு பாயிண்ட் நான் பின் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்த வாக்குறுதியும் நிறைவேற்றல, தமிழக மக்களுக்கு நல்லதும் செய்யல, விளம்பர போலி மாடலை வச்சுட்டு விளம்பரத்தை மட்டுமே செய்யறதுக்கும், தாவேக்கான்ற ஒரு கட்சியையும் விஜய் என்ற ஒரு நபரையும் அழிக்கிறதுக்கு மட்டுமே கோடி கோடியா செலவு செய்றீங்களே, மக்கள் நலனை பத்தி உங்களுக்கு கவலை அக்கறைன்னு ஒண்ணு இருக்கான்றதுதான் கேள்வியா அன்னைக்கு கேட்டுக்கிறாரு. இந்த 21ஆம் நூற்றாண்டுல ஒரு நல்லாட்சி கொடுக்க ஒரு ஆட்களே இல்லாமதான் தான் இந்த அரசியல் விஜயம் செஞ்சிருக்கேன்ற காரணத்தையும் சொல்லியிருக்காரு. எனக்கு அதை தவிர வேற எந்த அவசியமே இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காரு. போற வாயிலே புடையில மிதின்ற மாதிரிதான் அவர் சொன்ன ஒரு விஷயம். அந்த 2 பாயிண்ட் தான் வந்து களத்திலே இல்லாதவன் கவலைப்பட கேட்டிருக்குது. அது வந்து சரியான கேள்வி. அது வந்து களத்திலே இல்லாதவனையும் களத்தை பத்தி கவலையே படாதவங்களையும் நாங்க ஏங்க விமர்சனம் பண்ணணும்? இந்த பக்கம் அவனுக்கு கட்டுவானுங்க, இவனுக்கு 1000 கட்டுக்கதை கட்டிட்டு இவனுக்கு கோடி கூட ஊழல் அடிச்சுட்டு போவாங்க. நாங்க இந்த தண்டங்களை வச்சு நாங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்கணுமா? அப்புறம் அவனுக்கும் எங்க கட்சிக்கு என்ன வித்தியாசம்? இல்ல இல்ல பாஸ், அது ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். களத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாதவங்க, அது ஒரு குரூப் இருக்கு, அதையும் பார்த்து பேசி. அதான் களத்துக்கே சம்பந்தம் இல்லாதவனா யாருன்னு பாத்தீங்கன்னா கதை சொல்லி ஆட்கள், களத்துக்கே சம்மந்தம் இல்லாதவனுங்க. ஏன்னா அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை பத்தி எல்லாம் அவ்வளோலாம் அக்கறைப்பட மாட்டானுங்க. அவங்களுடைய இருக்கிற கவலையை எவ்வளவு வசூல் பண்ணலாம், விஜய் பேரை சொல்லி எந்த இடத்துல எவ்வளவு நோட்டு வாங்கலாம், என்ன எந்த ஸ்பீச்ல போயிட்டு உட்காந்துக்கிட்டு எப்படி பண்றாரு அப்படி பண்றாருன்னுட்டு. அதாவது ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு மன்றம் ஒண்ணு நடக்குதுன்னா அங்க 20 நிமிஷம் கொடுக்குறாங்கன்னா 18 நிமிஷம் டிவி திட்டி பேசுவான். 2 நிமிஷத்துல முடிச்சிருவான். என்ன தெரிய முடியுமா? திமுகவை எதிர்க்க நாங்க மட்டும்தான் ஒரே எதிரின்ட்டு முடிச்சிருவான். ஏண்டா 2 நிமிஷத்துல அவனை பத்தி பேசுறதுக்கு நீ எப்பறம் எதிரி ஆயிருவேன்னு கேள்வி கேட்டா, அதெல்லாம் தெரியாது, நாங்க தான் எதிரி திமுகவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுக்கட்ட உருட்டிட்டு லட்சக்கணக்கில் கொள்ளை அடிச்சு போவானுங்க. ஒரு கட்சியோட பொதுக்கூட்டத்துக்கு வசூல் பண்ணி ஒரு நட்சத்திர ஹோட்டல்ல நடத்துற அளவுக்கு கொள்ளை அடிக்கிற மனப்பான்மை இருக்கிறானுங்க அவனுங்க. அவனுங்கெல்லாம் விமர்சிக்கிறதே நான் ஒரு டைம் பாஸ் தான். இல்ல, ஆட்டத்திலேயே இல்லாதவனை பத்தி இவ்வளவு நேரம் மூச்சு பிடிச்சு பேசுறதே வேஸ்ட். மூக்குருட்டி பையில மயிரா கூட மதிக்கல, ஒரு ஃப்ரீயா விட்டுருங்க. அதனாலதான் கவிஞர் 2 நிமிஷம் பேசிருக்கிறேன். அவன மாதிரி நானா 2 நிமிஷம், அவன் டிஎம்கே 2 நிமிஷம் பேசுவான், நான் என்டிகே 2 நிமிஷம் பேசிருக்கேன், வேற எதுவும் இல்ல. ஐயோ பேரை சொல்லிட்டேனே. ஐயோ இல்ல இந்நேரத்துக்கு அந்த கூட இருப்பான்ல இந்த சாட்டை, இல்ல சாட்டை இந்நேரத்துக்கு ஜிப்புக்கு ஏறி இருப்பான், இந்நேரத்துக்கு மேல வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பான். மஞ்ச தச்சிட்டு இருப்பாங்க, ஏதாச்சும் பொறுமையா வரும் விடுங்க. முக்கியமான பாயிண்ட் இன்னைக்கு அவர் பேசுனதுல சொல்லணும்னு நினைச்சேன். மக்கள் வரி பணத்தை எடுத்து மக்களுக்கே நீங்க பண்றதை எப்படி இலவசம்னு நீங்க சொல்லுவீங்கன்னு ஒரு பாயிண்ட கேட்டார். அது எவ்வளோ வேலிடான ஒரு பாயிண்ட்ன்றது கொஞ்சம் அனலைஸ் பண்ணா எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிஞ்சு அண்ணன் வந்து பொலிட்டிக்கலி சவுண்டு டே பை டே இம்ப்ரூவ் ஆகுறாருன்றது இந்த ஸ்பீச்ல இருந்து எல்லாரும் நல்லா தெரிஞ்சுக்கலாம். போட்டு எல்லா பொலிட்டிக்கல் பாயிண்ட்ஸும் நொறுக்கிட்டாப்ல. இல்ல கவிஞா, அவர் நல்லா தெரியுது. அதாவது ரெகுலரா மீட் பண்ண முடியாது, சர்டன் டியூரேஷன் தான் நம்மளால மீட் பண்ண முடியும்னு தெரியுது. அதனால அங்க கரெக்டா இப்ப அவர் பண்றதுதான் கரெக்ட். அந்த ஒரு கிடைக்கிற டைம் டியூரேஷன்ல இவங்க எல்லாரையுமே ஒரு பாயிண்ட் அவுட்ல அவர் அடிக்கிறது தான் பெஸ்ட். ஏன்னா இவனுங்க வந்து அவர் நல்லா கார்னர் பண்றாங்க. ஏன்னா 4-5 வாட்டி அதை அவர் ஓப்பனா போய் பண்ணிட்டாரு. நீங்க என்ன கண்ட்ரோல் பண்றீங்க 4-5 வாட்டி அவர் மென்ஷனே பண்ணிட்டாரு. அது ஹைலைட்டா அவர் இந்த மாதிரி பண்றதுதான் பெஸ்ட். அப்படி பண்ணும்போது இந்த மாதிரி வரும்போது அவர் மொத்தமா அடிச்சிடணும். இருக்கிற என்னென்ன பாயிண்ட் இருக்கோ எல்லாத்தையும் அடிச்சிடணும். அதுக்கப்புறம் அந்த போற இடத்துல என்ன இஷ்யூ இருக்கோ அதை ஹைலைட் பண்ணிடணும். சன் டிவிலாம் சாரி சன் நியூஸ்லாம் என்னடா ப்ராப்பரா மாமால பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. பாண்டிச்சேரியில அவர் அடிச்ச அடிதான் இன்னைக்கு கொஞ்சம் உங்களுக்கு புத்தி வந்திருக்குதோன்னு எனக்கு தோணுது. பாண்டிச்சேரி அந்த பாதுகாப்பு விஷயத்துல இன்னைக்கு கொஞ்சம் கவனமாவே இருந்திருக்கிறாங்க. அதை பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு தான் நான் சொல்லுவோம் வந்து. ஏன்னா பாண்டிச்சேரியில நம்ம தொண்டர் அணியுமே சரி பயங்கரமா வேலை பார்த்தாங்க காலையில. ஆமா, அங்க இருந்து 2-3 வீடியோஸ் பார்த்தேன். தொண்டர் அணி இறங்கி வேலையை பார்த்தாங்க இன்னைக்கு. அவர் முடிக்கும் போது என்ன கவின் முடிச்சாரு,
அவர் முடிக்கும் போது என்ன சொன்னாரு, உங்க நலனை தவிர சேஃபா போங்க. வேற எதுவுமே எனக்கு பெருசு இல்லட்டாரு. எனக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கலங்குற மாதிரி ஆயிடுச்சு. அந்த அந்த ஒரு வார்த்தை கேட்டதும் அதை தவிர எனக்கு வேற எதுவுமே பெருசு இல்லைன்ட்டாரு. ப்ரோ அத வச்சு தானே ப்ரோ அவனுக்கு லாக் பண்ணானுங்க. இவர் வீக்னஸா இருக்காருன்னு தான். இவர் இதுல எமோஷனல் வீக்னஸா இருக்காருன்னா அவனை லாக் பண்றானுங்க. அதுதான் அவருக்கு அப்பத்துல தான் தெரியுது. அதுதான் இத தொட்டாதான் இத தொட்டாதான் அவங்க ட்ரிகர் ஆகுறானுன்னு தெரிஞ்சுதான் பண்றானுங்க அவனுங்களும். அதான் எவன் எக்கேடு கெட்டு போனா என்ன, எவன் வண்டியில 200 மீட்டர் நிறுத்தி தள்ளிட்டு அவனை சாவடிச்சுட்டு போனா என்ன, எந்த எம்எல்ஏ வந்து எவர் மேல கார் மோதனா என்ன, நம்ம வந்து சின்ன பெரியாருன்னு பேரை வச்சுக்கலாம், சிம்மாசனம் போட்டுட்டு உட்காந்துட்டான்ற ஒரு எகத்தால மனப்பான்மையில தானே அது ஆட்சி இருக்குது. எவனாவது பண்ணுவானா? நேற்று அரசியல் கத்தவன் கூட மேடையில நாற்காலி போட்டு, வெள்ளி நாற்காலி போட்டு, கால் மேல கால் போட்டு எவனாவது உட்காருவானா? நேற்று அரசியல் கத்தவன் வந்தவன் கூட அதை பண்ண மாட்டான். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு சக தோழனாவும் நேர்மையா இருக்கிற ஒரு பண்றதுக்குதான் திமுக இருக்கு. அவங்க என்ன சொல்ல வராங்க இந்த மக்களுக்கு? ஆமாடா, நாங்க இப்படிதான் இருப்போம், என்ன நாங்க இப்படி ஏகாபத்து தான் இருப்போம். அதே மேடையில சமூக நீதி, சகோதரத்துவம் பேசிட்டு வெள்ளி நாற்காலி போட்டு கால் மேல போட்டு உட்காருங்க. அந்த நாற்காலி வாங்கின காசுக்கு உன் கட்சிக்காரன் 4 பேருக்காச்சும் உதவி பண்ணிருக்கலாம். அதே மேடையில எதனா ஒரு இளவு பண்ணிட்டு போயிருந்தா கூட மக்கள் அவனாவே கை தட்டிருமான்ல. சுகவாசியா அதெல்லாம் பண்ண முடியாது. அதை பண்ண நாங்க ராஜான்னு எப்படி மக்கள்கிட்ட காட்டுறது? அதேதான் காட்ட முடியும். அதே திருவண்ணாமலை எங்க மாவட்டத்துல தான் ஆத்துப்பாலம் ஒண்ணு அடிச்சுட்டு போயிருச்சு வெள்ளத்துல லாஸ்ட் இயர். என்னையான்னு கேட்டா, நாங்க கட்டினது இத்தனை அடிக்கு வந்துச்சு, தண்ணி மேல கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எனக்கு இதான் புரியல. இந்த கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இயற்கை மேலேயும் மக்கள் மேலேயும் தான் தப்பு. கவர்மெண்ட் மேல தப்பே கிடையாதுங்க. என்ன அண்ணா யூனிவர்சிட்டியில பொண்ணுக்கு இல்ல பாசே, இப்போ எப்படின்னா அவனுக்கு எப்படி தெரியுமா இருக்கானு, ஒரு எம்ப்ளாயி மைண்ட் செட்ல இருக்கானுங்க. நாங்க என்ன ஒரு வேலை தப்புன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கேன், ஏதாச்சும் ஒண்ணு சொல்லி மழுப்போம். இதால இதாயிருச்சு அதை அக்செப்ட் பண்ற மைண்ட் செட்டே அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வராது. அது மைண்ட் செட்ல தான் இருக்கானுங்க. இல்ல பாத்து நீங்க எதுக்கு பாலம் கட்டீங்க? தண்ணியில பொறுத்தானே கட்டீங்க. அதெல்லாம் தண்ணியோட போயிருச்சா? தண்ணியில போச்சா? அதெல்லாம் தண்ணியோட போயிருச்சா? தண்ணியில போச்சா இல்லையா? அடேங்கப்பா. கேட்டதை கொடுத்தோமா இல்லையா? நம்ம ஆட்களோட போட்டாங்க. இல்லம் தேடி வெள்ளம் பெற்றவனு ஒண்ணு விட்டா இங்க ஒரு சரியான டேக். அதெல்லாம் வந்து இப்படி ஊழல் பணம் நினைச்சு பாருங்களேன். எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த அடினா, எலெக்ஷன் கேம்பெயின் அப்பெல்லாம் என்ன அடி விழுன்ட்டு டெய்லி அடிதான். இன்னொரு முக்கியமான பாயிண்ட், ஆதவ் அர்ஜுனா மத்த கட்சியில இருக்க பார்ட்டிஸ்ல இருக்க எல்லா டாப் லீடர்ஸுமே இந்த வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. சில பேர்கள் வர போறாங்க, நம்ம கட்சியில இணைய போறாங்க அப்படின்றத முதல் முறையா இன்னைக்கு வந்து தளபதி இந்த வேர்ட சொன்னாரு. எனக்கு ஒரு ஷாக். அது அவர் சொன்னது எப்படிங்கிறதையும் பாக்கணும். செங்கோட்டையன் போல சில தலைவர்கள் இணைய உள்ளார்கள். அது ஆக்சுவலா எதுக்கு அந்த லாஸ்ட்ல அனௌன்ஸ் பண்றானுங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஒரே இது மட்டும் சொல்லிடுறேன். எனக்கு தெரிஞ்சு என்ன தெரியுமா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் படத்துல அண்ணா எங்கேயும் ஓடி கூட கயிறுல காலை கட்டுவாருல, அது மாதிரி எனக்கு காலையில கயிறு கட்டி வச்சிருப்பாரு. எவனும் ஓடி காட்டு, எவனும் போல ஆனா இந்த பக்கம் அண்ணா உச்சா போனா ஒரு செக்யூரிட்டி போனா இல்ல. இப்ப நம்ம கட்சியில ஏன் இவ்வளவு ஒரு இதுனா, டைரக்டா எனக்கு தெரிஞ்சு தொகுதி அந்த இது போவாங்கல்ல, அப்பயே அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பாப்போம். இல்ல மேபி எப்படி மான்சர் நீ நினைக்கிற? ப்ரோ இல்ல அது அப்படி இல்ல சரத் இல்ல அது இல்ல 4 மணிக்கு 4 இல்ல சரத் ப்ரோ கோயம்புத்தூர் தான் போவாரு. அங்க அது என்னது ஹோட்டல்ல தங்கி கொஞ்சம் முக்கியமான தலைவர் வந்து மீட் பண்ற மாதிரி அது சொல்ல. நான் சொன்னது என்னன்னா, முக்கியமான ஆள வர போறானாங்களே. எப்படி தெரியுமா? இல்ல இவங்க ஆல்ரெடி பிளான் போட்டாங்கடா. அந்த 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 ப்ரோக்ராம செட் பண்ணிட்டாங்க. அந்தந்த ப்ரோக்ராம்க்கு ஏத்த மாதிரி தான். இப்போ செங்கோட்டையனை எவனாலுமே கெஸ் பண்ண முடியல, ஈவன் நம்மளாலே கெஸ் பண்ண முடியல. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனா, இந்த ஸ்பீச் இப்ப தளபதி கொடுத்தது நீ யாருன்னு உன்னால கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப செக்யூரா இருக்காங்க. ஓகேவா? உனக்கு வந்து அந்த இன்சிடென்ட் எப்போ நடக்க போதோ அதுக்கு முன்னாடி நாள் லைட்டா ஒரு கிளிம்ஸ் வரும். அதுதான் உனக்கு பாயிண்ட். நீ அதை கிராப் பண்ணிக்க, அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும் நம்ம டிவிக்கு பத்தி. அப்படியே இவன் வர போறான் அதெல்லாம் இருக்காது. வருவாங்க, சக்சஸ்ஃபுல்லா அந்த அங்கீகாரம் கொடுப்பேன்னு அந்த வேர்டு சொன்னார்ல. எதுக்கு தெரியுமா இந்த வேர்டு அவர் வந்து இந்த ஸ்டேஜ்ல இந்த இடத்துல சொல்லியிருக்காருன்னா, பர்டிகுலர்லி ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா ஒருத்தன் என்ன நினைக்கிறான்னா,
நான் இங்க வந்தா நான் என்ன என்னவா எடுத்துப்பாங்க, என்ன மதிப்பாங்கன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். செங்கோட்டையனுக்கு என்ன மதிப்பு கொடுத்தோமோ அது மதிப்பு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். இன்னைக்கு தளபதி வாயாலேயே வரப்போறாங்க, அவங்களுக்கான சரியான அங்கீகாரம் கொடுக்க போகுதுன்றது வந்து செம்ம ஸ்பீச். இன்னைக்கு திமுக எல்லாருக்கும் கால் போகும் மேல தலைமையில. டேய் என்னடா என்ன என்னடா இதா இருக்கியா, எல்லாம் சத்தியம் கரெக்டா இருக்கா? பண்ணணும். உனக்கு தான் எம்எல்ஏ சீட்டு, உன் பையனுக்கு தான் எம்பி சீட்டு, எல்லாம் இருக்குடா, போயிடாதீங்கடா. ஆமா எல்லாம் பங்கு பங்கு. இல்ல லாஸ்ட் மேடையில அவர் வந்து இளைஞர்களுக்கு வழி விடுன்னு சொல்லும் போதே துரைமுருகன் பக்கத்துல KN ஒரு பேஸ் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. ஆமா இளைஞருக்கா வழி விட போறீங்களா, அப்ப நாங்க பீட்டா அப்படின்னு. இன்னைக்கு துரைன கொஞ்சம் வந்து பதவி எடுத்துக்கோங்க அடுத்த வாட்டி வந்து, எது இருந்தாலும் 31 பாத்துக்கலாம். ஆமாமா. டேய் மச்சான் இந்த இது யார் கவனிச்சீங்க? தம்பி இத அப்ப பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். சரி நல்ல வேளை ஞாபகப்படுத்துனீங்க. இந்த நடந்த ரீசெண்டா நடந்த திமுக மீட்டிங்ல செந்தில் பாலாஜி யாராவது பாத்தீங்களா? தெரியல, இல்ல நான் இல்ல பாக்கல. வரல ஆப்சென்ட். ஏன் ப்ரோ நம்ம கல்யாணம் இல்ல விட்டாங்க? அவ கோயம்புத்தூர்ல மீட்டிங் இருந்தாரு ப்ரோ, அவரு கோயம்புத்தூர்ல மீட்டிங். கோயம்புத்தூர் ஐயா இன்சார்ஜ் கொடுத்துருக்காங்க, ஐயா, அதனால அங்க இருக்காரு. அதாவது ஐயா வந்து நாற்காலியில உட்கார்ந்தாருல, அவர் வந்து பெரிய ராஜா. அது வந்து 22ஆம் புலிகேசி ப்ரோ உங்க வாய்ஸ் 21 சரியா கேட்கல. பாஸ் இன்னைக்கு என்ன தெரியுமா, எனக்கும் கூட்டாங்க என்னது, நான் இங்கதான் நம்மளுக்கு வந்து திமுக இளைஞர் ஒரு ஆளுக்கு எவ்வளவு தெரியுமா சொன்னாங்க, 500 ரூபாய். நான் வரலன்ட்டேன். நம்மளுக்கு எங்க போய் இது பண்ணினேன். நீ பொழைக்க தெரியாதவன்டா. போனியா அங்க ஒரு 10 பாக்கெட்டு கவர் எடுத்தியா, பின்னாடியே குதிச்சியா, பஸ்ஸ பிடிச்சா வந்தியான்னு இருக்கணும். ஏண்டா அதெல்லாம் உன் காசு தான்டா, பசங்க கொடுக்க வேண்டிய காசு தான். ஏய் நானா இருந்தா விளாக் போட்டிருப்பேன். டேய் என்னடா நீங்க எங்கெல்லாம் வந்து கூட சொல்றீங்க. வந்துட்டு இருந்தாங்க. காலத்துல மேரேஜ் திருவண்ணாமலையில் ஃபங்க்ஷன், வழி ஃபுல்லா ஸ்கூல் காலேஜ் பஸ்ஸியா, ஃபுல்லா பார்த்தனா ஸ்கூல் காலேஜ்ல பிள்ளைங்களை புடிச்சிட்டு வந்துருக்காங்க. என்னென்ன மான்சரு வந்தா என்னென்ன தெரியுமா, 500 ரூபாய் வாட்டரு, மட்டன் பிரியாணி, ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் உனக்கு ரிட்டர்ன் போறதுக்கு பஸ், கூட்டு வரதுக்கு பஸ், போறதுக்கு பஸ். இவ்வளவு கூட்டு வந்து ஒருத்தர் எதை காட்டுறானுங்க. எனக்கு அதான் புரியல. எனக்கு ஒரே ஒரு ஒண்ணு பண்ணுங்க, இவ்வளவு கூட்டி ப்ரோ உங்க வாய்ஸ் ரொம்ப உள்ள போச்சு ப்ரோ. வாய்ஸ் கேட்கல பாய்ஸ். ஆமா வாய்ஸ் ரொம்ப உள்ள போச்சு. இல்ல ஆக்சுவலி இன்னைக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்த பத்தி ரொம்ப பேசியிருந்தாரு. அதாவது ஸ்கூல் டிராப் அவுட்ஸும் 207 ஸ்கூல் மூணதையும் பத்தி. இது சொல்றாங்களே இதே கல்வியில் சிறந்த தமிழ்நாடு எங்க ஆட்சியில தான் அப்படி இப்படின்னு. நேத்தி வந்து அந்த செவுறு விழுந்ததாகட்டும், 207 ஸ்கூல் மூழ்னதாகட்டும், இவங்க எல்லாருமே இருக்கிற எல்லாத்தையுமே நீங்க உடச்சு விட்டாரு. அது ரொம்ப முக்கியமான பிரச்சனை. இது யாருமே பேசல. மாசம் கூட ஃபர்ஸ்ட் வந்தோன்னு கேட்டாப்ல. ஸோ அது யாருமே அதிகமா எடுத்து பேசல. இன்னும் சொல்ல நம்மள ஐடி விங்ல 2-3 வீடியோ போட்டாங்க. இந்த இருக்கிற போஸ்டிங் சரியா கம்ப்ளீட் பண்ணல, பிளஸ் அதுல நடக்கிற ஊழல் எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது யாருமே எடுத்து பேசல. இந்த சத்தியமா இங்க பேச போறது கிடையாது. ஆனா இன்னைக்கு அண்ணன் பேசுனதுக்கு அப்புறம் இன்னைக்கு திருப்பி அதை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ஆனா ரொம்ப முக்கியமான பாயிண்ட், 207 கவர்மெண்ட் ஸ்கூல்ல நீங்க மூடி இருக்கீங்கன்னா அது எவ்வளவு கேவலமான அட்மினிஸ்ட்ரேஷனு. ஒரு ஸ்கூலை நீங்க ஒரு ஸ்கூல் மூடினாலே அங்க எதுவும் தப்பு இருக்கு. 207 ஸ்கூல் தமிழ்நாடு ஃபுல்லா மூடி இருக்கீங்கன்னா உங்களோட எவ்வளவு கேவலமான விஷயம் அது. இவரு அழகா சொன்னாரு மச்சான். நான் பேசினதை விமர்சிச்சு பேசுனீங்க. என்னது, நான் எல்லாருக்கும் வீட்டுல இருக்கவங்க டிகிரி முடிக்கணும், அது எதுக்குன்னா வாழ்வாதாரம் உயர்த்தத்துக்கு தான் நான் பேசினேன். வாழ்வாதாரம் உயர்த்த பேசினேன். நீ கேட்டா இவன் என்ன சொன்னா, நாங்க எல்லாரையும் படிக்க வச்சுட்டோம். கருணாநிதி காலத்துல அதான் சொல்லுவானுங்க, எப்பயும் கருணாநிதி தான் படிக்க வச்சாருவானுங்களேன். அதான் கேட்டாரு, எத்தனை ஸ்கூல் இப்ப மூணுனாங்க கவர்மெண்ட் ஸ்கூல். கரெக்டான விஷயம் தானே. அன்னைக்கு அவர் பேசுனத நம்ம எல்லாருமே அதே தான் சொன்னோம். அவர் வந்து கொடுப்பேன்னு சொல்லலையா, அதுக்கான வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவாங்கன்னு. அதான் சொல்றேன்ல, ஒன்னும் புரிஞ்சவும் தெரியாது. அது திருப்பி அந்த கூட அதான் சொல்லிட்டாரு, கூட அறிவில்லாட்டாரு அவரு. கௌரவமா வாழ்றதுக்கான வழிய சொல்லியிருக்காரா. ஒரு குடும்பத்துக்கு அடிப்பணிஞ்சு தலை குனிஞ்சு நீ அவங்களுக்கு சல்லாம் போட்டு காலங்காலமா இங்க முட்டி போட்டு கிடக்கிறதுக்கு பதிலா கௌரவமா வாழு. அது வாழ்றதுக்கு என்ன வழின்றத நாங்க சொல்றோம். அத கூட புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு தற்குறி முண்டங்களா வளர்த்து வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒண்ணு இல்ல, இவனுங்க எல்லாருமே இப்ப நம்மள தற்குறி நானுங்களா. இவனுங்க மிகப்பெரிய தண்ட கர்மாந்திரம்னு ஒண்ணு நான் சொல்றேன். ஏண்டா இரும்பு மனிதர்னு உதயநிதியை சொல்றானுங்க, எல்லாம் கத்துறானுங்க. இளம் பெரியாருன்றானுங்க, கத்துறானுங்க. டேய் அடுத்த முதலமைச்சர்னா கத்துறானுங்க. இது மேலேயும் 26ல யார் தாண்டா நிக்க போறீங்க எனக்கு புரியல. ஒண்ணு ஸ்டாலினா உதயநிதி, என்ன கன்ஃபார்ம் பண்ணு. எல்லாம் கூட சேர்ந்து எல்லாம் ஒரே ராகமா உதயதான்.
உதயதான் உதயம். மச்சான் கன்ஃபியூஷன்ல போட்டு சாவடிக்கிறானுங்க மச்சான். எங்க பார்த்தாலும் பேனர்ல அடுத்த முதல்வர் உதயநிதின்றானுங்க. டேய் உடியா கொப்பமாவன பேனர்ல போட்டு என்னடா சொல்லிக்கிட்டோம், இல்ல அவ்வளவுதான் சொல்ல முடியும் அவங்களால. அது நிறைய நிறைய இருக்குமா சார், கண்டினியூஸா பிரச்சாரம் பண்ண முடியாது. உதயநிதி கீழே தான் வரும் எலெக்ஷன். பாப்போம், அதான் இல்ல பார்க்க இல்ல தானே போறேன். இல்ல இந்த மான்சர் இந்த வாட்டி சிஎம் வந்து இவர்தான். அவர் பேர் என்னது, அவங்க அப்பா தான். அது பாதியிலே வேணா சுவிட்ச் ஓவர் பண்ணிப்பாங்க. இல்லையா, நீங்க எச் ராஜா இல்ல இல்ல எச் ராஜா நம்பர் ஆராசாவோட இல்ல 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 லிங்க்லாம் நீங்க இல்ல பாருங்க. இல்ல வா வா இல்ல தலைமை வா. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம். அது அந்த குடும்பத்துக்கு ஒரு இது இருக்கு. அவ்வளவு சீக்கிரம் அந்த எந்த பதவி யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஐயா ஐயா தம்பி பல்வேறு தம்பி அதெல்லாம் அதெல்லாம் இல்ல அந்த இல்ல ஆள் தம்பி இருந்த அப்படிலாம் வரைக்கும் இல்ல. தான். இங்க பாரு, இதெல்லாம் டம்மி ரொம்ப பீஸ். சிம்பிள். இல்ல சிம்பிளா ஒண்ணே சொல்ல போனா, உதயநிதியை எப்படி செல்ஃப் புக்ல வச்சுக்கிட்டு ஒரு யூஸ் பண்ணாத இந்த நம்மளுக்குலாம் வீட்டுல gift கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அப்படியே செல்ஃப்ல தூக்கி போட்டு வச்சிருப்போம், அந்த பழைய கண்ணாடி பீங்கா மாதிரி. அந்த மாதிரி உதயநிதியை வச்சிருந்தானுங்க. ஃபிட்டா சடானா தொடச்சு போட்டு உள்ள வந்தோடனே கெஸ்ட் வந்தோடனே கொடுப்பாங்க. அந்த மாதிரி சடனா ஜெயிச்ச உடனே என்ன பண்ணிட்டாங்க, உதயநிதி வந்து எப்படி சிஎம் ஆக்கிட்டாங்க. எவனா எதிர்பார்த்தியா உதயநிதி சிஎம் ஆக்கும்னு சொன்னா ஓட்டு உள்ளது இவங்களுக்கு. இப்போ வந்து டெம்ப்ளேட் வந்து என்னன்னா மு.க. ஸ்டாலின் தான். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் மாத்தத்துக்கு சான்சஸ் இருக்கு. ஆனா இதெல்லாம் கூட நெக்ஸ்ட் வாட்டி இதெல்லாம் நெக்ஸ்ட் பேசிக்கலாம்னு விட, இதோட நெக்ஸ்ட் பேசிக்கலாம்னு விட. ஒருத்தர் நான் ஃபுல் டைம் அரசியல் பண்ணுன்றாரு மாசு, யாரு உதயநிதியை வச்சுக்கிட்டு. இன்னொருத்தரா நீ வந்து தலைமை தாங்க வான்றாரு. இப்ப ஆக்சுவலா உதயநிதி வேலை செய்யறாரா இல்ல என்னதான்டா சொல்ல வரீங்க, கொஞ்சம் புரிதலா எங்களுக்கு சொல்லுங்க. என்ன ஒருத்தன் வான்றீங்க, ஃபுல் டைம் பண்ணுன்றீங்க, அப்ப என்னதான் ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தன் சொல்றான், ரீசெண்டா பாத்தீங்களா ப்ரோ உதயநிதி செம்ம ஆக்டிவா இருக்கு. இதை விட அல்டிமேட் உங்களுக்கு யங் பொலிட்டிஷியனை யாரை ரொம்ப பிடிச்சிருக்கு, உதயநிதி நம்பர். டேய் நான்லாம் இதெல்லாம் பார்க்கணும் கேட்கணும்னு எனக்கு என்னடா தலையெழுத்து சொல்லு. எனக்கு பிடிச்ச யங் பொலிட்டிஷியன் யாருன்னா உதயநிதியா. அண்ணே வேணாண்ணே, என் வாயில ஏதாவது வந்துட போகுதுண்ணே. இஷ்டத்துக்கு பேசுறது ஒரு ஸ்டேஜ். இல்ல எனக்கு எனக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா மாஸ்டர், ஏண்டா அங்க அந்த மனுஷன் ஈரோட்ல இருக்கிறான்னு சொல்லி சிஎம் நடுரோட்ல இறக்கி விட்டீங்கடா. இப்படி மச்சான், என்னடா இது என்ன குளத்தை இறக்கி விட்டாங்க ரோட்ல. என்ன டிராமா. இப்போ இங்க பாரு, இந்த ஒரு பேட்டர்னை பாரு. இவனுங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை ஒன்னொன்னா தளபதி சுட்டி காமிச்சு பேசிக்கிட்டு இருக்காரு. இதே தேர்தல் வாக்குறுதியை பத்தி ஆர் ராசா போன வருஷம் வாங்க ஜோடி போட்டு பாப்போமான்னாரு. தெரியுமா இல்லையா? தேர்தல் வாக்குறுதியை நாங்க வந்து 95% நிறைவேற்றிட்டோம், வாங்க போட்டு பாத்துருவோம் அப்படின்னாரு. ஏன் ஆர் ராசா பேசட்டுமே இப்போ? உங்க 95 வாக்குறுதிகள் என்னென்ன நிறைவேற்றிருக்கீங்க, என்னென்ன நிலுவையில் இருக்கு, என்னென்ன வெறும் சும்மா சட்டமா சும்மா பேச்சு தான் போட்டிருக்கீங்க, ஆனா எதுவுமே செயல்படுத்தலைன்றதை போட்டு பாத்துருவோமே. ஏன் திமுகல ஒருத்தருக்கு கூடவாடா துப்பு இல்ல இத பத்தி நீங்க சொல்றதுக்கு? படிங்கடா. நீங்க விட்ட தேர்தல் வாக்குறுதி என்னென்ன பண்ணிட்டோம், என்னென்ன மாவட்டத்துக்கு என்னென்ன பண்ணிருக்கோம் படிச்சாவது சொல்லுங்களேன்டா. அதான் சொல்றேன், படிச்சு கூட வேணாம் மனுஷரே. போய் அந்த இப்ப போறானுங்கல்ல, அது இவ்வளவு பேர் போறானுங்கல்ல, எவனா அவனுங்கிட்டே கேட்கணும். அவனுக்கு சொன்னதுல நீங்க ஒரு 4 வாக்குறுதி சொல்லுங்கடான்னு சொல்லணும் அந்த மாவட்டத்துக்கு கொடுத்தது. அதான் சொல்ல இவனுங்களுக்கு தெரியாது அவனுக்கு. இல்ல இவனுங்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ நம்ம வந்து ஆளூர் சானுவாசாவே எடுத்துப்போமே. அவர் ஊர்ல போய் பேசினப்ப என்ன சொல்றாரு, எங்க ஊர்ல வந்து எல்லாமே வந்துருச்சு. ஆனா இவரு தான் சட்டமன்றத்துல போய் பேசிக்கிட்டு இருக்காரு, எங்க ஊர்ல வந்து மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் சரியா இல்ல, ஹாஸ்பிட்டல் சரியா இல்லன்னு இருக்காரு. ஏன்னு கேள்வி கேட்டா நல்லா இருக்குன்றாரு. இப்போ சரி பஸ் ஸ்டாண்ட் எங்கன்னு கேட்டா வந்துகிட்டு இருக்கு. எத்தனை வருஷமா வந்துகிட்டு இருக்கு? நீ எப்படி வந்து திட்டம் வந்து 2021க்கு முன்னாடி தேர்தல் வாக்குறுதியா குடுப்ப, எப்ப நிறைவேத்துவனா தேர்தல் முடிச்சு எங்களுக்கு வந்துரும். அப்புறம் என்ன பண்ணுவ, இன்னொரு கட்சி மேல பழிய போட்டு போயிடுவ. டேய் உங்க கிமிக்ஸ் எல்லாம் இந்த இந்த ப- இந்த ப- இந்த விளையாட்டெல்லாம் நீ தயவு செஞ்சு நிறுத்திரு. ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்துகிட்டு இருக்கான், அவன் வந்து கண்டிப்பா பாயிண்ட் அவுட்டா கேள்வி கேட்பான். நீ வந்து வேற எவனை வேணா ஏமாத்தலாம். நீ யங்ஸ்டர்ஸ் ஏமாத்தணும்னு நினைக்கும் போது அவன் செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்பான். அந்த படத்துல சொல்லுவாங்கன்னா நான் செருப்பால் அடிச்ச ஒரு கேள்வி செருப்பால் அடிச்ச மாதிரியே தான் இருக்கும். திமுகல சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்க தற்குறிங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான், உன்னால அமைச்சராக முடியுமா? உன்னால மாவட்ட செயலர் ஆக முடியுமா? உன்னால ஒன்றியத்துல பதவி வாங்க முடியுமா? உனக்கு அந்த உங்களுக்கு அந்த பொசிஷனை கொடுப்பானா அவனுங்க? டேய் காலங்காலமா ஒரு குடும்பத்துக்கு சலாம் போட வளர்த்துக்கிட்டு இருக்கானுங்கடா. இன்னைக்கு நீங்க கொள்கை குன்றுன்னு உங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நீங்க எல்லாம் கொள்கைவாதின்றான். யாரு கொள்கைவாதிங்க எல்லாருமே? கொள்கையில பேசிக் கொள்கை கூட அவன் ஃபாலோ பண்ணல. இங்க சமத்துவமே இல்லடா திமுகல. சமத்துவம்னா என்ன? நீ நானும் ஒண்ணுன்னு பழகிட்டு தான் சமத்துவம். இங்க சமத்துவமே இல்லையா கட்சியில? எங்க உனக்கும் ஒரே மதிப்பு, ராசாக்கும் ஒரே மதிப்பு இருக்குமா? என்ன உங்களுக்கு என்ன சமத்துவம் இருக்கீங்க? சமத்துவம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இந்த பெண்கள் பாதுகாப்பை பத்தி தளபதியும் பேசினான். நான் கேட்கிறேன், இந்த பெண்கள் பாதுகாப்பை பத்தி இவனுங்க பேசிக்கிட்டே இருக்கானுங்க. திருப்பி 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 நம்ம பேசிட்டே இருக்கோம்னா, டேய்
பெண்கள் பாதுகாப்பு இங்க தமிழ்நாட்டுல மோசமா இருக்கு. கிரைம் ரேட்ஸ் ஏறி இருக்கு. 2022க்கு அப்புறம் நீ அப்டேட்டே பண்ணாம வச்சிருக்க நாயே. ஏன் அப்டேட் பண்ணல? நீங்க ஒண்ணும் இல்ல. என்ன நம்ப மாட்டீங்க. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. 2022, 2023க்கு முன்னாடி தான் அப்டேஷனே இருக்கு. இந்த கிரைம் ரேட்டோட அப்டேட். நீ எங்க சர்ச் பண்ணாலும் உனக்கு அப்டேட் ரிப்போர்ட்டே கிடைக்காது. உனக்கு ரிப்போர்ட் விட்டா தானே நீ கணக்கெடுப்ப. நாங்க தான் ரிப்போர்ட்டே சொல்ல மாட்டோமே. நீ பண்ணாத அலிஷாட்டியும் கிடையாது. பண்ணாத கேவலம். டேய் ஒரு இடத்துல எவனோ ஒருத்தன் பிரச்சனை, போராட்டம் பண்ணா, அவனுக்கு என்ன விஷயம் என்னன்னு கேட்டு பண்ணணும். அவன போய் அரெஸ்ட் பண்றேன்ற பேர்ல அடாவடி பண்ணக்கூடாது. இவனுங்க என்னன்னா, எங்கன்னா போய் போராட்டம் பண்ணாங்கன்னா, அவங்கள புடிச்சு குண்டு கட்டா தூக்கிட்டு போய் அரெஸ்ட் பண்றது. நான் கேட்கிறேன், ஒரு கேள்வி கேட்கிறேன். திமுக மீட்டிங் முடிச்சுட்டு போன வேன்ல இடிச்ச எத்தன அந்த வேன்காரன் மேல கேஸ் போட்டியா? ஃபைல் பண்ணியா? அந்த வேன ஆர்கனைஸ் பண்ணவன் மேல கேஸ் போட்டியா? அந்த கூட்டத்த நடத்தின ஒருங்கிணைப்பாளர் மேல கேஸ் போட்டியா? ஏன் இதெல்லாம் போடல? இதே டிவிகே பண்ணியிருந்தா போட்டிருப்பியா இல்லையா? சொல்றா, போட்டிருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா போட்டிருப்பானுங்க ப்ரோ. ப்ரோ போட்டிருப்பானுங்க. மொத்த இந்நேரத்துக்கு நியூஸ் சேனல் தளபதி தான் உட்கார்ந்துருப்பானுங்க. தளபதி தளபதி தான் தான் இடிச்சேனே சொல்லி பொறுப்புன்றவானுங்க. இடிச்சேன்னு சொல்லியிருப்பானுங்க. எத்தனை பேர் மேல நீ போட்ட? இந்த செவுரு இடிஞ்சு விழுந்ததுல இதுல முதல் பொறுப்பாளி யார் தெரியுமா? அன்பில் மகேஷ் தான். இந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுன பத்தி அவர் தான். அந்த நாடக ஆக்டர் அவர் தான். ஏன் நீ எல்லாம் பொறுப்பேத்துக்க மாட்ற? இது என்ன ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட்டா? ஸ்கூல்ல இந்த மாதிரி செவுரு இடிஞ்சு விழுதுன்ட்டு எத்தனை வாட்டி நடந்துருச்சு? அன்னைக்கே நீ இன்ஸ்பெக்ஷன்ஸ் போயிருந்தீன்னா, டேய் இப்ப நான் ஒரு தெளிவா கேள்வி கேட்கிறேன்டா. இப்போ நம்மளே வச்சுக்கோங்க, நம்மளாம் ஒரு கார்ப்பரேட்ல வேலை செய்றோம். ஏதோ ஒரு விஷயம் ப்ரோகிராமிங்ல தப்பு தான். ஃபுல்லா வந்து டெஸ்டிங் பண்ணுவானுங்களா இல்லையாடா? அத கண்டிப்பா பண்ணி பண்ணுவாங்க. தானே பண்ணி தானே உனக்கு வந்து ரன் பண்ணுவானாங்க. நீ அதே மாதிரி தானே ஒரு தப்பு நடந்தா எல்லா இடத்துக்கும் நீ வந்து இன்ஸ்பெக்ஷன்ஸ் போயிருக்கணும், கொடுத்திருக்கணும். இதெல்லாம் தரமற்றது, இதெல்லாம் வந்து இன்னும் இந்த பில்டிங்லாம் வந்து ப்ராப்ளமா இருக்கு, காஸ்டஸ் டேமேஜ் இருக்கு அதிகமா இருக்குன்னா அதை நீ அகற்ற சொல்லியிருக்கணுமே.